வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் கேரளா யூனிவர்சிட்டிக்குனே வந்து பார்த்துக்கிட்டோன்னா, அதாவது கேரளாவுக்கே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு தனித்துவம் இருக்குதுங்க. கேரளாவே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு தனித்துவமான மாநிலம். கேரளாவில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு தனித்துவமான இடம். கேரளாவில் வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா யதார்த்தமான கதையம்சம் கொண்ட படமாக இருக்கும். வாழ்வியில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அப்படியே அப்பட்டமாக கண்ணாடிமாக எடுத்துக்காட்டும். கேரளா படத்தை பார்க்குறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். பொறுமை ரொம்ப வேணும். ஆனால் படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மெயிலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து டாப் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோல் பிளாக் நுப்பாட்டி கடைசியில் வந்து பார்த்தா ஒரு அடி அடிக்கும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கேரளா சினிமாட்டி இருக்கும். இப்போ வந்து பார்த்தா அந்த கேரளா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சினிமாட்டிக் யூனிவர்சிட்டி மாதிரி வந்து பார்த்தா ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தா இப்போ ரீசெண்டாக வெளிவந்த போலா அப்படி படம் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கல்யாணி பிரியதர்ஷன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்துக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்ளஸ் அது போக வந்து பார்த்தா மஞ்சுமல் பைஸ்னே வருது. நம்ம அந்த படத்து போய் டக்குன்னு ஆக மாட்டேங்குதுங்க. ரீசெண்டாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் நடிச்ச காமெடி கேரக்டரும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அற்புதமாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா கைகூடி இருக்குது இந்த படத்தில். படத்தோட கதை வந்து பார்த்தா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குற ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன் பார்த்தா வேலை பார்க்குறாங்க. அந்த கல்யாணி பிரியதர்ஷன் வேலை பார்க்குறாங்க. அங்கே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் தங்குறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 4 பேச்சஸ் மாதிரி தங்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தா ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேலே காதல் வந்துடுது. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கண்டவனே காதல் வந்ததுனால அதை வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரியப்படுத்துகிறா. அப்படி அப்போ வந்து பார்த்துக்கிட்டோன்னா அந்த பையன் வந்து பார்த்தா அந்த பொண்ணை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதெல்லாம் வாட்ச் பண்ணும்போது இந்த பொண்ணு வந்து பார்த்தா நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுறா, ஏதோ வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது மீதி கதை. இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஸ்பெஷல் கேமியாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 3 பேர் நடிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் கேமியாவாக முன்படிச்சுக்கோங்க. அது யாருங்க அப்புறம் சொல்கிறேன் நான். கேரளா சினிமாட்டிக் யூனிவர்சிட்டியே வந்து பார்த்துக்கிட்டோன்னா கேரளாவில் வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். வாழ்வியில் பிரதிபலிக்கிற மாதிரி படமாக தான் இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்குது. மின்னல் முரளின்னு ஏற்கனவே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வந்திருக்குது. அதே மாதிரி இந்த படமும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு யூனிவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படத்தில் அடிக்கடி அடுத்தடுத்து யார் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கு தான் அதை ஸ்பெஷலாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு 2 இதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா அப்போ இது பண்ணியிருக்காங்க, இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்தா துல்கர் சல்மான் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சிருக்கா. அப்படி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து பார்த்தா ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்கா. அப்படி இவங்க வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சூப்பர் ஹீரோஸ் இது கொண்ட ஒரு பொண்ணை வந்து பார்த்தோன்னா நடிச்சிருக்காங்க நம்ம கல்யாணி பிரியதர்ஷன். அதுபோக இந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா படம் வந்து பார்த்தா அப்படியே ஆரம்பித்து நமக்கு வந்து பார்த்தா மெயிலில் கொண்டு போகும்போது வந்து பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இப்படிலாம் யோசிப்பாங்களே, கேரளா படம் இப்படிலாம் இருக்காதே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமான கதையம்சம் கொண்ட படத்தை எடுப்பாங்களே, ஆனால் அவங்க ஏன் வந்து பார்த்தா இந்த மாதிரி மாறிட்டாங்கோ, அவங்களுக்கு வந்து பார்த்தா இப்போ கமர்ஷியல் மேலே ஆசை வந்துருச்சோ அப்படின்னு நினைக்க தோணுது. அப்படி நினைக்க தோணாலும் அவங்க வந்து பார்த்தா இந்த படத்தை கொண்டு போன விதம் வந்து பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி அந்த ஹீரோயினுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்து அந்த ஹீரோயினுக்கான ஒரு ஹைப்பை ஏற்றி பின்னாடி கொண்டு போகிற சீன்லாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு கொடூரமான வேலை நடிச்சிருக்கா. அப்படி கொடூரமான வேலை. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா லியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு அப்பட்டமான ஒரு அமர்க்கலமான வில்லனை காட்டியிருப்பாரு, வில்லசத்தை காட்டியிருப்பாயோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பார்த்துக்கிட்டா வில்லன் தான் போட்டிருக்காங்க. அவர் சூப்பராக நடிச்சிருக்கா. அப்படி இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் கேரளா சினிமாட்டிக் யூனிவர்சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கேரளா துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, எந்த விதமான ஐயமும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் மிரட்டியிருக்கா. அப்படி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்புலேயும் வந்துருக்குது, கேரளா மொழியிலும் வந்துருக்குது, மலையாள மொழியும் வந்துருக்குது. நான் வந்து பார்த்தேன் தமிழ் டப்புள் தான் பார்த்தேன். ஏன்னா நமக்கு மலையாளங்கள் சுத்தமாக வராது. நமக்கு தமிழே வந்து பார்த்தா தக்காவாக இருக்கும்போது மலையாளத்தை புரிஞ்சுக்கிறது. இந்த படத்தை யார் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் இந்த படம். குழந்தைகளுக்கு வந்து பார்த்தா கொஞ்சம் விரும்பி இப்போ லைக் பண்ணி பார்க்குவாங்க அந்த படத்தை. அதுக்கான எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா படத்தில் போடுவாங்க. அது போக வந்து பார்த்தா நம்ம மஞ்சுமல் பாய்ஸோட புகழை வந்து பார்த்தா நடிச்சிருக்கா. அப்படி அவரும் பார்த்தா ஒரு சின்ன கேமியோ வந்து போயிருக்கா. அப்படி துல்கர் சல்மான் பார்த்தா ஒரு சின்ன கேமியோ வந்து போயிருக்கா. அப்படியே 2-3 கேரக்டர் கேமியோ வந்ததுனால இவங்கெல்லாம் வந்து பார்த்தா அடுத்த பாட்டில் வருவாங்க அப்படிங்கிறதுக்கு
இப்போயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அச்சாரம் போட்டாங்க. இந்த படத்தில் வரக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி, அதாவது இந்த சீக்குவலில் வரக்கூடிய அடுத்த பாகங்களுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வருவாங்க, நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விதையை போட்டு போயிருக்காங்க. அடுத்தடுத்து இதில் வரக்கூடிய பாகங்களை வச்சு நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, ஹிந்துஸை வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து மதத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மட்டமாக காட்டியிருக்க மாதிரி தோணுது. மட்டமாக காட்டியிருக்காங்களோ அப்படின்னு ஒரு சின்ன இது வந்து பார்த்துக்கிட்டுனா காட்டியிருப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிந்துவாக இருந்துக்கிட்டு ஹிந்து கோயில், ஒரு ஹிந்து சாமி இருக்கும், அந்த ஹிந்து சாமி இருக்கிற இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொலையை பண்ணும் அப்படி நம்ம சாண்டி மாஸ்டர். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிந்துஸ்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றாக இருக்குது, ஹிந்துஸ்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிந்து மதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிற மாதிரி இல்லை, அகைன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை தயாரித்து பார்த்து துல்கர் சல்மான், அவரும் பார்த்தா ஒரு முஸ்லீமு, இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா படத்தோட இயக்கம் பார்த்தா ஒரு கிறிஸ்டின்னு. அவங்க வந்து பார்த்தா அவங்க மதத்தை வந்து பார்த்தா தூக்கி பிடிச்சிக்கிட்டு இந்து மதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டம் தட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான இதை வந்து பார்த்து அந்த படத்தை காட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கு வந்து பார்த்து அந்த சீனை பார்க்கும்போது அது எது விதமான இதுவும் தெரியல. பட் ஏன் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க, மதத்தை வச்சு படத்தையும் வந்து பார்த்தா குட்டையை குழப்புறாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துட்டு படத்தை படமாக பார்த்தாவே அதில் இருக்க நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை தூக்கி போட்டாவே போதும் அப்படிங்கிறது தான் ஒரு தனிப்பட்ட கருத்து. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துக்கிங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். குறிப்பாக குழந்தைகள் கூட்டி போய் பாருங்கள், கண்டிப்பாக படம் பிடிக்கும். அடல்ட் கண்டனுங்கிறது எங்கேயுமே கிடையாது இந்த படத்தில். ஸோ அதனால் ஃபேமிலியோடு சேர்ந்து போய் படத்தை பார்க்கலாம். அத்தனை தகுதியும் இந்த படத்துக்கு உண்டு. மேலும் தமிழ் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளும் மற்றும் நான் பார்த்த படங்கள் டாப்பிக்கில் நிறைய தமிழ் படங்களும் ரிவ்யூ செய்யப்படும். உங்களுக்கு அதை என்னென்ன பிடிச்சிக்கவங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் மட்டும் பார்த்தாலும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் கூடிய வீடியோ முழுசாக பாருங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கு, சப்ஸ்கிரைபு, முழு வீடியோ வாட்சிங் தான் வந்து பார்த்தா மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கும். அதனால் அனைவரும் சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.